முத்தமிழ் மன்றத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். இந்த முறை வர வேண்டும் என்று அழைத்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறும் விதம், இதற்கான பின்னணி, இதையெல்லாம் பார்க்கும்போது நான் தொடர்ந்து பேசுகிற ஒரு விஷயம் மட்டும் எனது மனதிற்குள் வருகிறது. நான் அவங்க சொன்னது மாதிரி இந்தியா முழுவதும் நான் பயணம் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களை தவிர மீது எல்லா மாநிலங்கள், எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் நான் கால் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நடை, உடை, பாவனை, போக்குவரத்து எல்லாமே எனக்கு நன்றாக புரியும் அளவுக்கு நெருக்கமாக பணியாற்றியிருக்கிறேன். வேறு எந்த இடத்திற்கும் இல்லாத ஒரு தனித்துவம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. அது இந்த மொழியால் கட்டமைக்கப்பட்ட, இந்த மொழிவாறு மாநிலங்கிறதெல்லாம் 1950 வருது. தமிழ்நாடு முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்து, அப்புறம் தமிழ்நாடுன்னு தனியாக பிரித்து ஆந்திரான்னு பிரித்தது, இதெல்லாம் வருது 50களில். ஆனால் இந்த மொழியால் ஒரு சமூகத்தை, ஒரு அரசியலை கட்டமைக்கிறது அப்படிங்கிற விஷயம் இந்தியாவை பொறுத்தவரையில் நமக்கு ஆதாரபூர்வமாக முதல்ல கிடைக்கிறது சங்க இலக்கிய காலத்தில் தான். ஏன்னா இதனுடைய இணைப்பு பாலமாக சேரர் இருப்பார், சோழர் இருப்பார், பாண்டியர் இருப்பார். ஒருத்தவங்க சண்டை போட்டுக்குருவாங்க, ஒருத்தவங்க வெட்டிக்கிடுவாங்க, குத்திக்கிடுவாங்க, போர்க்களங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஒருவரை ஒருவர் மொழியின் அடிப்படையில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் நீங்கள் இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தமிழ் ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல, தமிழ் ஒரு மாநிலத்தின் மொழியும் அல்ல, தமிழ் ஒரு நாகரிகத்தின் மொழி. அதனால தான் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய சொந்த ஊர் மதுரை. பொதுவாக மதுரையில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா பெருமையாக சொல்லிடுவாங்க, மதுரை பண்பாட்டு தலைநகரம், சங்கம் வளர்த்த மதுரை அப்படின்னு ஒரு பெருமிதம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த பெருமிதம் அவங்களுக்கு தமிழுக்கான ஒரு உரிமை, ஒரு காதலைத்தான் காட்டுகிறதே தவிர மற்ற யாருடைய தமிழ் பெருமையையும் அது குறைப்பதாக இருந்ததே இல்லை. ஏனென்று சொன்னால் சங்க இலக்கியம் தொகுக்கப்பட்ட இடம் என்று நாம் கருதுவது மதுரை. அந்த 3 சங்கங்களை, கடைச்சங்கத்திலிருந்து இடைச்சங்கம், அதற்கு முன்னால் முதல் சங்கம், இந்த 3 சங்கமே தொடர்புபடுத்தப்படுவது பாண்டிய மரபு. ஆனால் அந்த சங்க இலக்கியம் பேசுவது சோழரை பற்றி, சேரர்களை பற்றி, குறுநில மன்னர்களை பற்றி, கடையெழு வள்ளல்களை பற்றி. இதில் பாண்டியரை மட்டும்தான் பேசலாம் கிடையாது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலேயே இந்த அரசியல் எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இணைப்பு பாலமாக தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறது. அதனால் தான் சங்க இலக்கியமே தமிழை ஒரு நாகரிகத்தின் மொழியாகத்தான் வரவு வைத்துக் கொள்கிறது. அதனால தான் மதுரை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாணியம்பாடியும் முக்கியமாக இருக்கும், அந்த அளவுக்கு திருச்சி முக்கியமாக இருக்கும், அந்த அளவுக்கு தஞ்சாவூர் முக்கியமாக இருக்கும். அதனால தான் குடமுழுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். எந்த வகையில் பார்த்தாலும், எங்கே திரும்பினாலும் இந்த தமிழ் என்ற ஒரு இணைப்பு பாலம். அதனால தான் நீங்கள் முதலில் ஒரு வரலாற்று ஆவணம் ஒன்று கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் அவர் எழுதுகிறவர் இளங்கோவடிகள், அவர் பேசுகிறது சேரன் செங்குட்டுவன் புகழை. அப்போ என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய 2 மன்னர்கள் தமிழ் மன்னர்களை குறைவாக பேசிக்கொண்டார்கள் என்பதை கேள்விப்பட்டு எனக்கு கோபமாக இருக்கிறது. இதை கேட்டுட்டு சோழன் வேணால் சும்மா இருக்கலாம், பாண்டியன் சும்மா இருக்கலாம், நான் சும்மா இருக்க முடியாதுன்னு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிவுகளை தாண்டி ஒரு ஒற்றை அடையாளம் ஒரு மொழியால் கட்டமைக்கப்படுகிறது என்பதை சங்க இலக்கியம் தமிழை ஒரு நாகரிகத்தின் மொழியாகவே கட்டமைத்துக் கொள்கிறது. இந்த பின்னணியில் தான் நான் பேசுகிறேன், இந்த வாணியம்பாடி மாதிரியான ஒரு இடத்தில். அதனால தான் கீழடி இன்னைக்கு முக்கியமாக இருக்குது. ஆனால் ஆதிச்சநல்லூர் முக்கியம், கொடுமணல் முக்கியம், பொருந்தல் முக்கியம், ஜம்பை கல்வெட்டு முக்கியம், அதியமான் பகுதி முக்கியம், தகடூர் முக்கியம். எல்லா தமிழ்நாட்டினுடைய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகளும் இலக்கிய தரவுகளும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அது தமிழ் சார்ந்ததாக இருக்கிறது. இப்போ இந்த விட்டதும் தொட்டதும், இவங்க என்னை வாணியம்பாடியிலேருந்து என்ன தலைப்பில் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் சிந்துவெளி சங்க இலக்கியம் தொடர்பாகவே உங்கள் சப்ஜெக்ட், உங்களுடைய துறை சார்ந்தே பேசுங்க, நாங்கள் கேட்க விரும்புகிறோன்னு சொன்னாங்க. அப்போ நான் விட்டதும் தொட்டதும் அப்படின்னு பேசலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி சொன்னேன். இந்த மாதிரியான தலைப்பில் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சங்க இலக்கியம் சிந்துவெளி விட்ட இடம், சங்க இலக்கியம் தொட்ட இடம் அப்படிலாம் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட அது சார்ந்தது தான். ஆனால் இந்த விட்டதும் தொட்டதும் தலைப்பு கொடுத்ததுக்கு பின்னால் இந்த விட்டது தொட்டதுங்கிற 2 வார்த்தையை பற்றியே நான் காரில் வரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். தமிழ் மொழி ஒரு மிக பன்மையான, ஒரு தொன்மையான மொழிகள்லாம் எப்படி வருங்கன்னா, சொல் உருவாக்கமே அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். அது நாகரிகமான ஒரு பண்பட்ட மொழி, தொடர்ந்து இயங்குகிற மொழியில் தான் அப்படிப்பட்ட ஒரு விந்தைகள்லாம் ஏற்படும். ஒரு சொல்லினுடைய தோற்றத்துக்குள்ளேயே அதுக்குள்ளே ஒரு எம்பெடட் மீனிங் அப்படின்னு பொதிந்து வைத்திருக்கப்படுகிற ஒரு பொருள் இருக்கும். அதை நான் சில நேரங்களில் ஒவ்வொரு முறையும் அதை நான் வியந்து பார்ப்பேன். நாடு அப்படின்னு ஒரு சொல்லி எடுத்திங்கன்னா, நம்ம நாடுங்கிறோம், தமிழ்நாடுங்கிறோம். நீங்கள் உரத்த நாடு ஒரு கிராமம் தான், ஒரு ஊர் தான். உரத்த நாடுங்கிறது அங்கே ஒரு ஊர். ஆனால் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது வளநாடு,
அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு 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 மண்டலத்தினுடைய பகுதி. அப்புறம் தமிழ்நாடுன்னு சொன்னால் அது ஒரு மாநிலம். பாரத நாடு, இந்திய நாடுனா அது ஒரு நாடு. வெளிநாடுனா அது ஃபாரின் கண்ட்ரி. உள்நாடுனா டொமஸ்டிக் கண்ட்ரி. அதே மாதிரி ஐக்கிய நாடுனா யுனைடெட் நேஷன். இப்போ இந்த நாடு அப்படிங்கிற ஒரு சின்ன சொல் ஒரு கிராமத்தை, இப்போ நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா நம்முடைய பழைய சேரர்கள் தமிழோடு தொடர்புடைய திராவிட மொழி, அங்கே போனால் நாட்டில் எவிடன்னு கேட்பான். நாட்டில் எவிடன்னு கேட்டிங்கன்னா உன் ஊர் என்ன ஊருன்னு. நீங்கள் இந்தியாவா பாகிஸ்தானான்னு கேட்கல, அவர் வந்து ஊர் எந்த ஊருன்னு கேட்குறது தான் நாட்டில் எவிடன்பார். நாடுன்னு சொன்னால் ஒரு ஊர். இந்த ஊருங்கிறதுல தொடங்கின கடைசியில் ஐக்கிய நாடு வரைக்கும் இந்த பண்பாட்டுக்குள் அந்த சொல் வளர்கிறது. ஆனால் அந்த சொல்லுக்கே ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது வந்து நட்டு வைக்கிறது தான். நடுவில் இருப்பது நாடு, நட்டது தான் நாடு. கொடியை நாட்டுகிறோம், பெயரை நாட்டுகிறோம். முதலில் வட்ட வடிவமாகத்தான் வீடுகள் இருந்தன. ஒரு விஷயத்தை புள்ளிய ஒரு இடத்துல நடாமல் நீங்கள் நாட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஆக வந்து அந்த நடுங்கிறது வந்து ஒரு மிடிலாக இருக்கும். அது ஒரு கற்பனையான நடுவாகவும் இருக்கும். சரியாக வட்டம் போடுறாங்க நடு, சரியான நடு. அது வந்து பெர்ஃபெக்ட் மிடில் அப்படின்னு பேர். அதாவது அப்சல்யூட் மிடில். இன்னொன்று வந்து அப்ராக்சிமேட் மிடில். நம்ம வந்து நடுநாயகமாக ஒருத்தர் இருக்காருன்னா நடுவில் நிற்கிறாருன்னு அர்த்தம். நடுநிலையாளருங்கிறோம், நடுவருங்கிறோம், நடுவர் தீர்ப்பு சொல்கிறது, நடுநிலையாளருங்கிறோம், நடுவில் நிற்பது, அதுதான் நாடு. அது அப்படியே அந்த பொருள் வரும். அதே மாதிரி ஊர்ந்து செல்வது ஊர். ஒரு இடத்துலேருந்து ஒருத்தவங்களா இடம்பெயர்து ஊறுதல். நாடு, காடு, ஊர் இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் தொடங்கியிருக்கும். அதனால தான் இல், இல்லம், இல்லால். அதே மாதிரி மனை, மண்ணுதல் அப்படின்னா நிலை பெற்று இருத்தல். அது கொஞ்சம் பெர்மனண்டாக செட்டில் ஆகும்போது அது வந்து வீட்டு மனைங்கிறோம், மனை. அது மாதிரி தான் வந்து வீடுங்கிற ஒரு சொல் இருக்குது. இந்த விட்டதுக்கும் இந்த வீடுங்கிற சொல்லுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. ஒரு ஆள் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாருன்னு வைங்க, என்ன சொல்கிறோம்? வீட்டை விட்டு கிளம்புறார். வீட்டை விட்டு கிளம்புறவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? விடை கொடுக்குறோம். வீட்டை விட்டு கிளம்புறவர் என்ன பெறாரு? விடை பெறுகிறார். இப்போ விடுதல் அப்படிங்கிறது வந்து விடு, வீடு, அதெல்லாம் தமிழில் வந்து முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர்னு பேர். நடு என்பது நாடு என்பது போல விடு என்பது வீடாகும். ஏன் அது வந்து விடு என்பது வீடாகிறது என்று சொன்னால், அது ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்னமோ தோணுது வந்து ஒரு மனிதர்கள் வந்து ஒரு கேம்பா முகாம் அமைத்து, அதனால தான் அந்த வீடுங்கிற சொல்லலாம் வந்து படை வீடு அப்படின்னு வரும். இந்த படை வீடுனா ஒரு கேம்ப்பு, ஒரு படைகள்லாம் சேர்ந்துருக்கிற ஒரு கேம்ப் வந்து அதான் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அது அப்போ அந்த வீடுங்கிறது ஒரு கேம்ப் அப்படிங்கிறதெல்லாம் அதுலேருந்து விடைபெற்று போவான், விடைபெற்று வருவான். அப்போ வந்து அந்த தொடர்ந்து மூவ்மெண்ட்டுக்கிட்டு இருக்கும்போது விட்டு வருவது வீடு. அதனால தான் வீடு பேரு அப்படிங்கிறோம். ஒருத்தன் இறந்ததுக்கு பின்னால் ஒருத்தன் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டானுங்கும் போது சொர்க்கத்துக்கு போயிட்டான்னா அவன் என்ன சொன்னான்? வீடு பேர் அடைந்தவங்க. ஏன்னா அந்த வீடு அந்த வீடாக பார்க்குறோம். அப்போ வீடு என்பது விடைபெற்று செல்லும் இடம், விடைபெற்று வரும் இடம், விட்டு செல்லும் இடம், திரும்பி வரும் இடம். ஆக வீடு என்பது ஒரு வகையான தொடர்புடையதாக இருக்குது. தொடுதல் அப்படின்னா என்ன? தொட்டு விட்டதும் தொட்டதும் இல்லை. தொட்டது நீங்கள் ஒரு சொல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா தொட்டனைத்து ஊரும் மணற்கேணிம்பர். அந்த தொடுதல்லேருந்து தான் தோடு வரும். துளையிடுதல், தோடுதல். அப்போ வந்து விட்டது தொட்டது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து இந்த விடுதல் தொடுதல்ங்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கும். இந்த சொற்கள் ஊடால தான் இந்த இன்னைக்கு நம்ம வந்து நம்முடைய பண்பாட்டு அனுபவத்தை, தமிழ் பண்பாட்டினுடைய அனுபவத்தை விட்டது தொட்டது இந்த ரெண்டு சொல்லிலிருந்து நான் வந்து கையாளலாம் என்று நினைக்கிறேன். இதை வந்து ஒரு 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 நாகரிக பயணத்தை நம்ம ரெண்டு வகையாக தொடங்கலாம். ஒன்று, ஏற்கனவே ரொம்ப அதிகமான காலத்தில் தொடக்கத்திலிருந்து கிடைக்கிற தரவுகள்லேயே எது மூத்த தரவாக இருக்கோ அதில் தொடங்குறது அப்படிங்கிறது வந்து சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில படங்கள் வந்து சின்ன பிள்ளையாக ஒருத்தன் பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கும். அவன் தாலாட்டு ஒரு குழந்தை வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வந்துட்டு இருப்பார். டாக்டரு ரொம்ப பரபரப்பாக, நர்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் குழந்தை பிறந்துருச்சுன்னு ஒரு கதையை தொடங்கலாம். அது தொடங்குறது சாதாரணம். அது வந்து தொடக்கத்துலேருந்து தொடங்குறது. இன்னொரு கதையை வந்து இப்படி சொல்லலாம். அவர் அமெரிக்காவில் ஒரு பாலத்தில் நின்றுட்டு இருக்காரு, இல்லை ஆஸ்திரேலியாவில் நின்றுட்டு இருக்காருன்னு ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க படம். அப்போ ஏற்கனவே ஒரு வயசாகிருக்கும். அவர் வயசான காலத்தில் அவருடைய பழைய காதல், அவர் பிறந்த விதது வளர்ந்ததெல்லாம் நம்ம ஃப்ளாஷ்பேக் படம் பார்க்குறோம். ஆக இந்த விட்டதையும் தொட்டதையும் நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்க்கலாம், அல்லது இன்னொரு முனையிலிருந்து திரும்பி ஃப்ளாஷ்பேக்காகவும் பார்க்கலாம். இந்த விட்ட கதை தொட்ட கதையை வந்து நான் வந்து தமிழ்நாட்டிலையும் தொடங்க விரும்பலை, சிந்துவெளியிலையும் தொடங்க விரும்பலை. நான் பர்மாவில் தொடங்க விரும்புகிறேன். மியான்மார் என்று சொல்லப்படுகிற இந்த பர்மாவில் தொடங்க விரும்புகிறேன். இந்த மியான்மாரில் வந்து யாங்கோன் என்ற பகுதியில் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், பர்மாவில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு கூகுள் தமிழில் ஜல்லிக்கட்டு போடுங்க, அல்லது ஆங்கிலத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டு இன் மியான்மார் அப்படின்னு போடுங்க. உடனே உங்களுக்கு கூகுளில் வந்து யூடியூப்லேயும் வரும், செய்திகளும் வரும். 2015 வாக்கில், அதான் நான் வரும்போது காரில் வரும்போது உதயச்சந்திரனை கேட்டுட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் இடையில் வந்து இந்த ஏறு தழுவுதல் என்று சொல்லப்படுகிற ஜல்லிக்கட்டுக்கு
தடை விதிக்கப்பட்டு அதுக்கு பிரச்சனைகள் வழக்குகள்லாம் வந்தப்ப இங்கே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு பிரச்சனையாக இருந்தபோது நீங்கள் போய் கூகுளில் போய் பார்த்தா தெரியும், பீலிகான் அப்படிங்கிற ஒரு ஊர் மியான்மரில் இருக்குது. அங்கு தமிழர்கள் இருக்கிறார். அவங்க வருஷம் விடாமல் ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அந்த 2015 தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் தமிழன் என்று ஒருவன் கடைசி தமிழன் மீது இருக்கும் வரை ஜல்லிக்கட்டு நடக்கும். ஏன்னா அவர் உணர்ச்சியால் இப்போ உந்தப்படுறாரு. முதல்ல இங்கேயும் ஜல்லிக்கட்டு நடந்து அங்கேயும் ஜல்லிக்கட்டு நடந்தப்ப இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. ஆனால் இங்கே நடக்கிறதுக்கு பிரச்சனை ஆனவுன எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போய், நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன் 2017 இந்த ஹாக்கி பந்தயங்கள் எப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் ஒரிசாவில் உலக கோப்பை ஹாக்கி நடத்தினோம். அதுக்காக இப்படிப்பட்ட போட்டிகளை எப்படி ஏற்பாடு பண்ணுவதுங்கிறத பார்க்குறதுக்காக நான் ஆஸ்திரேலியாவுக்கு எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றவர்கள் நாங்கள் போயிருந்தேன், காமன்வெல்த் கேம்ஸ் பார்க்குறதுக்காக. அப்போ போயிருந்தப்ப அந்த நாட்டுடைய தூதர், இந்திய தூதர் எங்களுக்கு ஒரு இரவு விருந்தளித்தார். அவர் மிசோரத்துக்காரர். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் ஆளுங்களுடைய தொந்தரவு தாங்க முடியல சார் அப்படின்னார். என்ன தொந்தரவு பண்ணாங்க கேட்டேன். ஏதாவது சின்ன மேட்டர் அங்கே தமிழ்நாட்டில் ஆகும்னா கூட இங்கே ஒரு 40-50 பேர் ஒரு முழக்கம் போட்டுட்டு ஒரு போஸ்டர்லாம் வச்சுட்டு பெருசு பண்ணிட்டு இருக்காங்க சார், பெட்டிஷன் கொடுக்குறாங்க இங்கே அனுப்பு. உங்கள் ஊரில் எது நடந்தாலும் எனக்கு இங்கே ஒரு 40 பேர் என்ன வேலைக்கு போவாங்களா போக மாட்டதில்லை, எல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, தொழிலதிபராக இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, கடை வச்சுருக்காங்க. 40-50 பேர் இங்கே கொடுத்துட்டு என்கிட்ட பெட்டிஷன் கொடுப்பாங்க. நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருன்னு சொல்லி வாங்கிக்கிடுவேன் சார் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறார். ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்தெந்த பகுதிகளில் தமிழர்கள் வாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்வினை செய்தார்கள். அப்போ பர்மாவில் இருக்கிற ஒருத்தன் இங்கே ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனை, இங்கே உலகத்தினுடைய கடைசி தமிழன் இருக்கும் வரை நாங்கள் இந்த பர்மாவில் ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருப்போம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, அங்கேருந்து தான் இதான் நான் ஃப்ளாஷ்பேக்கில் ஆரம்பிக்கிறேன். இதை சிந்துவெளியில் ஆரம்பிக்கலாம், கீழடியில் ஆரம்பிக்கலாம், சங்க இலக்கியத்தில் ஆரம்பிக்கலாம். நான் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் இந்த திரைக்கதையை அமைக்க விரும்புகிறேன். இப்போ பர்மாவில் ஒருத்தர் இருக்கான். இந்த பர்மாவுக்கு எப்படி ஜல்லிக்கட்டு போச்சு யாராவது சொல்லுமா? பர்மாவுக்கு ஜல்லிக்கட்டு எப்படி போயிருக்கும்? நடுவில் கடல் இருக்குது, எப்படி போயிருக்கும்? பர்மாவுக்கு ஜல்லிக்கட்டு எப்படி போனது? தமிழன் போனதால் அது போனது இல்லையா? அவன் என்ன கார்ட்டூன் படம் பார்த்துட்டா நடத்துகிறான், அல்லது ஏதாவது சினிமா பார்த்துட்டு நல்லா இருக்கே, சினிமாவில் நல்ல காட்சி இருக்குது, ஜல்லிக்கட்டு காட்சி இருக்குது, நம்ம இப்படி ஒரு காட்சி அமைப்போன்னு நினச்சானா? மலேசியாவில் 10 ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முருகன் சிலைகளிலேயே மிக உயரமான சிலையும் மிக முக்கியமான கோயிலாகவும் அது பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இது 10 ஹில்ஸ்னு பேர், 10 மலை. அங்கே போனீங்கன்னா முருகன். மலேசியாவுக்கு முருகன் எப்படி போனார்? தமிழன் போனதனால் முருகன் அங்கே போனான். சிங்கப்பூரில் ஒரு நாள் கம்ப்ளீட் டிராஃபிக்கை யூடியூப்பில் போடுங்க, சிங்கப்பூரில் பால் காவடி அப்படின்னு போடுங்க, சிங்கப்பூரில் பால் காவடி அல்லது அன்னக்காவடின்னு போடுங்க, அல்லது சிங்கப்பூரில் காவடின்னு போடுங்க. ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவ்வளோ பெரிய சிங்கப்பூரில் கம்ப்ளீட்டாக 1/2 மணி நேரம் டிராஃபிக்கெல்லாம் நிறுத்திட்டு நம்மால் மெதுவாக பால் காவடி அன்னக்காவடி எடுத்துகிட்டு எல்லா சட்டையெல்லாம் போடாமல் போய்கிட்டே இருக்கான். ஆப்பிரிக்காவில் அழகு குத்திருக்கான் மாரியம்மன் கோயிலுக்கு. ஆக தமிழர்கள் போகும் இடமெல்லாம் தமிழ் போகும், தமிழ் கடவுள்கள் நடந்து போவார்கள். தமிழனோடு நடந்து செல்வது தான் தமிழ் கடவுள். அப்போ அவனோட என்னென்ன எடுத்துகிட்டு போவான்? தன்னுடைய நினைவுகளை எடுத்துகிட்டு போவான். எதுக்கு போய் அங்கே போய் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாந்தா இதே மாதிரி திமிழ் காளையை கொண்டு போயிருக்கான். நான் உடனே பார்த்தேன், இந்த திமிழ் காளையா திமிழ் இல்லாத காளையா தான் எங்களுக்கு மைண்டு போகும். அவன் திமிழ் காளையை கொண்டு போய் அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிறான். அவனோடு அந்த பண்பாடும் அந்த நினைவுகளும் அவனது தொடர்ச்சியாக அவனிடம் கூட போகுது. அவன் சாமி, அவனுடைய தெய்வம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய ஊர் பெயர், அவனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய குலதெய்வம். எதுக்கு ஒருத்தன் குலசாமிக்கு மொட்டை போட்டதுக்காக எந்த ஊரில் இருந்தாலும் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருப்பான், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் குழந்தை பிறந்தோன்னா மொட்டை அடிக்க வேண்டியிருக்கு, மொட்டை அடிக்கிற ஊருக்கு குலதெய்வத்துக்கு போய் மொட்டை போட்டுறான். அதுதான் அவன் தன்னுடைய தொன்மத்தோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்ச்சி. அந்த இடத்தில் தான் அந்த மொட்டை போட்டதுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, விட்ட இடத்தை திருப்பி தொட்டு பார்க்குறான். மொட்டை போட்டாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, விட்ட இடம். நீங்கள் யாரை போய் பிடிச்சிங்கனாலும், நான் பொதுவாகவே இதை நான் இந்தியா ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்.
எவனாவது ஒருத்தன் வந்து உங்கள் பூர்வீக எதிரான்னு கேட்டால் அவன்கிட்ட ஒரிசாலுன்னு சொல்லுவாங்க, யாருன்னு கேட்டால் நான் இங்கெல்லாம் நம்ம ஊர்லாம் கேட்டால் எங்கே போய் மொட்டை போட போவேன் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் தோடர்களை போய் நீலகிரியில் போட்டிங்கன்னா, நீலகிரி பற்றி நான் ஒரு 4-5 வருஷம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தோடர்களை பற்றி. தோடர்கள் இங்கே இருக்கிறது எங்கே அதுக்கு முன்னால் இருந்தாங்க, அதுக்கு முன்னால் எந்த இடத்துல இருந்தாங்க, அதே நீலகிரியில் அதுக்கு முன்னால் எங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றுமே கேட்க வேணாம். அவங்கள்ட்ட போய் நீங்கள் எங்கே போய் வருஷம் உங்கள் எருமை மாடுகளை எங்கே கூப்பிட்டு போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தோடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் ஒரு தடவை ஒரு திருவிழா வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அந்த எருமையை அடைத்து வைத்திருக்கிற அந்த புனித கொட்டில் இருக்குல்ல, அதான் ரொம்ப இருக்கிறதுலேயே அவங்களுக்கு ஒரு கோயில் இருக்குன்னா அந்த மாட்டை வச்சிருக்கிற அந்த எருமையை வச்சிருக்கிற அந்த கொட்டில் தான் வந்து அவங்களுடைய சேக்ரட் பிளேஸ். அந்த எருமை போகிற இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த எருமையினுடைய மேய்ச்சல் காடுகளுக்கான அவர்களுடைய புலம்பெயர்வும் தோடருடைய புலம்பெயர்வும் இந்த எருமையினுடைய புலம்பெயர்வும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை. அதுக்கு அடையாளம் என்ன பண்ணியிருப்பான்னா, இப்போ ஒரு இடத்துல மேய்ச்சல் நிலத்துக்காக கிராமத்தை அமைத்து அங்கே கொட்டில் வச்சுருப்பான். அந்த கொட்டிலுக்குள்ளே வந்து யார் போகலாம், யார் போகக்கூடாது, அவன் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, அவன் பிரம்மச்சாரியாக இருக்கணும், அவன் வந்து பெண்கள் என்னென்னமோ வச்சுருப்பான். அது சம்மந்தமான சடங்குகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எருமையை வந்து இதுக்கு முன்னால் எங்கே கொட்டில் இருந்ததோ, இவன் இதுக்கு முன்னால் எந்த ஊரில் இருந்தானோ அந்த ஊர் வரைக்கும் கூட்டு போவான். திருப்பி கூட்டு போய் திருப்பி ரிவர்ஸை திருப்பி கூப்பிட்டு வந்து திருப்பி வந்து இந்த கொட்டில் அடைச்சிருவான். ஒவ்வொரு வருஷமும் தனது பழைய கொட்டிலை இந்த எருமையோடு போய் ஒரு தடவை தொட்டு வருவான். இடையில வந்து இந்த குந்தா அணைக்கட்டு வந்து நீலகிரியில் வந்து அணைக்கட்டுலாம் கட்டினதுக்கு பின்னால் வந்து அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிருச்சு. இந்த தண்ணி நிரம்பினோன்னா இந்த தோடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி நிரம்பினா கூட அவன் நடந்து வந்த பாதையில் தான் போகணும். அதனால் அந்த எருமையை கூப்பிட்டு அந்த தண்ணியில் எருமை மூழ்கிற வரைக்கும் திசை வரைக்கும் தண்ணிக்குள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி தண்ணியில் வெளியில் வந்து அது வழியாக கரை வழியாக போய் அந்த பழைய ஊருக்கு போகிறான். பழைய ஊருக்கு போயிட்டு திருப்பி சொந்த ஊருக்கு வந்துடான். இவன் மொட்டை போடுறது எப்படியோ அதே மாதிரி அவன் எருமையை கூப்பிட்டு போகிறது. இந்த வகையில் மனிதனுடைய பயணம் ஏதோ ஒரு வகையில் விட்டக்குறையாகவும் தொட்டக்குறையாகவும் விட்டதை தொடுவதாகவும் தொட்டதை விடுவதாகவும் மீண்டும் விட்டதை தொடுவதாகவும் ஒரு தொடர் பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விட்டதற்கும் தொட்டதும் தொடர்ந்து நிகழ்கிறதா, அதற்கெல்லது இடைவெளி இருந்ததா, எங்கு விட்டான் எங்கு தொட்டான் அப்படிங்கிறதான் வந்து நம்ம வந்து ஒரு நாகரிகத்தை கட்டமைக்கும் போது நம்ம மனிதர்களுடைய நாகரிகத்தை பேசுகிறோம். நம்ம வேறுடைய நாகரிகத்தை பேசுகிறோமா? அப்போ வந்து தமிழருடைய பண்பாட்டை மீட்டெடுக்கும் போது நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் வந்து மண்ணை விட முக்கியமானது மனிதன். மண்ணை விட முக்கியமானது மனிதன். சங்க இலக்கிய காலத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பவுண்டரி இருந்திருக்கும், ஒரு அரசியல், வடவேங்கடம் தென்குமரின்னு ஒரு அரசியல் எல்லை இருந்திருக்கும். இங்கிலீஷ்காரன் காலத்தில் இன்னொரு எல்லை இருந்திருக்கும். ஆற்காடு நவாப் காலத்தில் இன்னொரு எல்லை இருந்திருக்கும். பிரெஞ்சுக்காரன் வந்தப்போ இன்னொரு எல்லை இருந்திருக்கும். இந்தியாவினுடைய எல்லை முகலாயர் காலத்தில் இன்னொன்று இருக்கும். அப்போ எல்லை, அரசியல் எல்லை மாறிக்கிட்டே இருக்கும். சோழர்கள் வந்து ஆந்திராவில் போய் ரேனாண்டு சோழர்கள் ஆண்டிருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, தமிழும் தமிழர்களும். அப்போ தமிழ் வந்து குத்த வைத்த இடத்தில் ஒரே இடத்துல குகைகளில் உட்கார்ந்து குத்த வைத்து குளிர் காய்ந்ததில்லை தமிழ். நகர்ந்து வந்து நாகரிகம் படைத்தது தமிழ். குத்த வைத்து உட்கார்ந்து குளிர் காய்ந்தவன் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறான், நகர்ந்து வந்தவனே நாகரிகம் படைத்தான். இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல், இந்த அடிப்படையை புரிஞ்சுட்டா தான் நம்ம அதுக்கு பின்னால் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். இல்லைன்னா பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த அடிப்படை விஷயத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் நான் பேசி என்னுடைய நேரத்தை வீணடிப்பதே இல்லை. அப்படின்னு சொன்னால் நாம் பயணங்களை மறுத்தோம் என்றால் நமது முன்னோர்களை மறுத்து விட்டோம் என்ற அர்த்தம். இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், செல்லையான், அவர் அமெரிக்காவில் இருக்கார். இப்போ அமெரிக்காவில் போய் அங்கே தங்கி தமிழெல்லாம் வளர்த்து தமிழ் மன்றம்லாம் நடத்திட்டு இருக்காரு. அவர் நான் தப்பு பண்ணிட்டாரா? அமெரிக்காவுக்கு போனதுனால, அமெரிக்காவில் போனதுனால தமிழ் அங்கே போயிருக்கு. மலேசியாவுக்கு தமிழர்கள் போனதுனால மலேசியாவுக்கு தமிழ் போயிருக்கு. இங்கே வந்து நம்ம எங்கேருந்தோ எங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ் இல்லாமல் போய்விட்டாலும் கூட கனடாவிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் அமெரிக்காவிலும் தமிழ் இருக்கும். அதனால தான் கனடாவில் வன்னி தெருன்னு போட்டு ஒரு ஸ்ட்ரீட் அமைச்சிருக்கான், ஒரு போர்டை போட்டிருக்கான். அவன் என்ன இலங்கை தமிழன்காரன். இலங்கை தமிழன் கனடாவில் போய் உட்காந்துட்டு அவனுக்கு அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் அரசியல்வாதெல்லாம் பேசி, இப்போ என்ன கனடா பிரதமரே நம்ம பொங்கலில் சூப்பராக வேஷ்டிலாம் கட்டி நல்லா கொண்டாடுறாருல, அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலிருந்து போன இடத்துல ஒரு வன்னி தெருன்னு வைக்க வேண்டியதானே. அப்போ தன்னுடைய நினைவை அவன் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே செல்கிறான். ஆக ஒரு பண்பாட்டை கட்டமைக்கும் போது, அதிலும் குறிப்பாக தமிழ் போன்ற ஒரு தொடர்ந்து இயங்கும் பண்பாட்டை கட்டமைக்கும் போது, நம்ம வந்து நம்முடைய பண்பாடு வந்து திடீர்னு போய் ஆங்கிலேயர்கள் போய் ஆஸ்திரேலியாவை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அந்த குழந்தைங்க வந்து அப்படியே கொண்டு வந்து கவர்மெண்ட் கேம்பில் வச்சு அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது மாதிரி கிடையாது.
நம்முடைய பண்பாடை வந்து ஐரோப்பியர்கள் போய் அமெரிக்காவை கைப்பற்றி அங்கிருந்து சிவப்பிந்தியர்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணது மாதிரி கிடையாது. தமிழ் இயக்கம் வந்து தமிழ்நாடு என்பது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய மிக அடிப்படையாக இருப்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பும், புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் பலிதீர் தீயத்து, மொழி பல பெருகிய, நிறைய மொழி பேசுகிறான். சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சியை சொல்கிறான். ஒரு டவுன், பட்டினப்பாலை, காவிரி பூம்பட்டினம் மாதிரி ஒரு நகரம், மதுரை மாதிரி ஒரு நகரம். அந்த நகரத்தில் வந்து பார்க்கும்போது பல மொழி பேசுகிறவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து இருந்திருக்கும்போது அவங்க பல மொழியும் பேசுகிறாங்க. மொழி பல பெருகிய, அவங்க புலம்பெயர் தேயம் அங்கேருந்து அவனுடைய பகுதியிலிருந்து கிளம்பி வந்து இங்கே வந்து கேம்ப் போட்டிருக்கான். யவனர் இருக்கைங்கிறான். கிரேக்க நாட்டுக்காரனும் ரோமன் நாட்டுக்காரனும் இங்கே வந்து கேம்ப் போட்டிருக்கான். அதுக்கு பேர் யவனர் இருக்கை. ஆப்கானிஸ்தானில் மட்டும் கிடைக்கிற லேப்பஸ் லசூலி கொடுமணலில் கிடைத்திருக்கிறது. ராஜ நகல் வாங்கிட்டு அதில் புலி சின்னத்தோடு லேப்பஸ் லசூலி படித்த மிக அருமையான அந்த புலியை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு வகையில் இந்த பண்பாடு புலிக்கும் சிங்கத்துக்குமான போராட்டம் தான். அங்கே வந்து லேப்பஸ் லசூலி, ஆப்கானிஸ்தானில் மட்டும் கிடைக்கிறக்கூடிய லேப்பஸ் லசூலி, அந்த லேப்பஸ் லசூலியை தேடி தான் முகஞ்சதராவிலிருந்தும் ஹரப்பாவிலிருந்தோம் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான 1900 கிலோமீட்டர்களை தாண்டி வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் போய் அங்கே ஒரு முகாமிட்டு இந்த சிந்துவெளிக்காரன் அங்கிருந்து அந்த லேப்பஸ் லசூலியை சென்று கொண்டு வந்து அதில் அணிகலன்களை செய்து, சின்ன சின்ன அணிகலன்களை செய்து அதை சுமேரியாவுக்கு சென்று விற்கிறான். அப்படிப்பட்ட லேப்பஸ் லசூலி கொடுமணலில் இருக்கிறது, கிடைத்திருக்கிறது ஆபரணமாக. கீழடியில் கிடைக்கிறது கார்லினியன் அகேட். அப்போ எத்தனை மாதிரி ஆள்லாம் வந்திருப்பான். அங்கே இருக்க பொருள் இங்கே வந்திருக்கும், இங்கே இருக்க அங்கே போயிருப்பான். ஆக தமிழ் பண்பாடு எதை சார்ந்து இயங்குகிறது என்று சொன்னால், ஒரு கொடுக்கல் வாங்கலில் விட்டு கொடுத்தல். தமிழ் வந்து எப்பயுமே வந்து செத்து போனதுக்கு பின்னால் வர்ற வாழ்க்கையை பற்றி தமிழ் வந்து ரொம்ப கவலைப்படுறதே கிடையாது. தமிழ் வாழச் சொல்கிற மொழி. அதாவது தமிழினுடைய மிகச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்டையர் சங்க இலக்கியத்தை பற்றி பாருங்கள். செத்ததுக்கு பின்னால் என்ன நடக்குங்கிற கவலையை விட வாழும்போது என்ன நடக்கிறது என்ற கவலை தான் தமிழ் இயங்குகிறது. எங்கேயாவது சொல்லிக்கலாம், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வானத்தில் தெய்வம் இருக்குதா வச்சுக்கிடுவான். வானத்தில் தெய்வம் இருக்குன்னா அவன் யாருன்னு கேட்டால் அந்த வையத்தில் இப்போ கல்யாணம் பண்ணி உருப்படி இல்லாமல் இருந்துட்டு அதுக்கு பின்னால் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா ஒன்றும் கிடையாது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். சரி, அப்படின்னா வேற என்ன வந்து யாருக்காவது புத்தி சொல்லிக்கிட்டே இருப்போமா? எல்லாத்தையும் விட்டுரு, எதுவுமே தேடாத, எல்லாத்தையுமே ஆசைகள் எல்லாம் அற்றுவிடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீ சொர்க்கத்துக்கு போகலாம், வீடு பேர் கிடைக்கலாம் சொல்கிறல. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனின் கூறியது இல் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பாடு. அதாவது மேக் வெல்த். ஆனால் அந்த அந்த பொருளை தேடுவது வந்து தீதின்றி வந்த பொருளாக இருக்கணும். அரணியினும் இன்பமும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு மெத்தடாலஜி ஆஃப் மேக்கிங் வெல்த்தை பற்றி பேசுமே தவிர வெல்த் மேக்கிங்கை பற்றி பேசாது. நான் அண்மையில் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினேன். அயலகம் என்பது 6ஆம் திணை, வணிகத் தமிழ் என்பது 4ஆம் தமிழ். இயல் இசை நாடகம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கடுத்து வந்து 4வது வந்து ஒரு பொருள் தமிழ் ஒன்று தேவைப்படுகிறது, வணிகத் தமிழ். அதுதான் தமிழை தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயக்கம் தான் இருக்கு. இங்கே வந்து பொருள் மறுப்பு இல்லை, பொருளுக்கான உழைப்பு இருக்கு. அந்த பொருளுக்கான உழைப்பில் வந்து அறம் சார்ந்த ஒரு சிந்தனை இருக்கு. இந்த சிந்தனை எப்படி விட்ட இடம் தொட்ட இடம், தொட்டது விட்டதும் தொட்டதும் என்ற கட்டமைப்புக்கு வருகிறது என்பதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னது மாதிரி நான் பர்மாவில் ஆரம்பித்தேன். பர்மாவில் தமிழன் ஜல்லிக்கட்டு நடத்துகிறான். அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு காரணம், ஜல்லிக்கட்டு வந்து மாடு குதிச்சு போகலை, அவன் சினிமா பார்த்து ஆரம்பிக்கலை, நாடகம் பார்த்து ஆரம்பிக்கலை, கதை படித்து ஆரம்பிக்கலை, தமிழன் போனான், அதனால் ஜல்லிக்கட்டு போனது. சிங்கப்பூரில் அழகு குத்துகிறான், கபடி அடிக்கிறான், தமிழன் போனதுனால் முருகன் அங்கே போனார். ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஒரு இடம் இருக்குது, வெஸ்ட் மவுண்ட்னு ஒரு இடம், அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே போயிருந்தேன் நான். கரெக்டாக வந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் மேற்கு நோக்கிய ஒரு முருகன். அந்த சிட்னியிலேருந்து வெஸ்ட் மவுண்டுங்கிற இடத்துல வந்து முருகன் கோயில் இருக்குது. தமிழன் போகும் இடமெல்லாம் தமிழ் கடவுளாகிய முருகனும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார். பக்தன் எங்கே நடந்து போகிறானா அங்கே தான் சாமி போவார். பாலைவனத்தில் கோயில்கள் இல்லை. கடைசி சொட்டு நீரை பக்தனே குடிப்பான். உலகத்தில் இதுதான் கடைசி சொட்டு நீர்னு வச்சுங்க. கடைசி சொட்டு நீரை பக்தனே குடிப்பான். ஏனென்றால் வாழ்க்கை இல்லாத இடத்தில் வழிபாடு இல்லை. முதலில் வாழ்க்கை தேவைப்படுகிறது. ஆக இந்த பொருள் சார்ந்து யதார்த்தம் சார்ந்து இயங்குகிற ஒரு பண்பாடு
விட்ட இடமும் தொட்ட இடமும் என்பதை நிரப்புவதாக இருக்கிறது. இப்போ இந்த பர்மாவிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 2020 தமிழ்நாட்டை பற்றி பேசும். 2020 தமிழ்நாடு எனக்கு முன்னால் பேசுகிறதுக்கு முன்னால் மேஜர் சகாபுதீன் சொன்னார், உலகத்தில் வந்து 193 நாடுகள் ஐக்கிய நாடு சபைகளில் உறுப்பு நாடுகள் இருக்குது. இன்னும் வந்து நிறையா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாஸ் அப்படின்னு சில பகுதிகள்லாம் இருக்குது. தமிழர்கள் யாராவது ஒருத்தனாவது போயிருக்க நாடுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150 நாடுகளுக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க. ஒரு 10 பேராவது இருப்பான், 50 பேராக இருப்பான், 100 பேராவது இருப்பான். 1 லட்சத்திற்கு மேல் தமிழர்கள் வசிக்கும் நாடு 20 நாடு இருக்குது உலகத்தில். சில இடங்களில் ஆட்சி மொழியாகவும் அரசு மொழியாகவும் இருக்கிறது. தமிழர்களுடைய கொண்டாட்டத்தில் பிரதமர்களும் மற்றவர்களும் கலந்து கொள்கிறார்கள். தமிழர்கள் அங்கு பிற நாடுகளில் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, இன்னைக்கு தேதிக்கு ஒரு உலகளாவிய மொழி அப்படிங்கிற ஒரு பட்டியல் போடும்போது தன்னுடைய உலக எல்லைகளை கடந்து பரவியர்களாக தமிழர்கள் இருக்கிறாங்க. இந்த மொழி இந்த வகையான தகுதி எப்படி ஏற்படுதுன்னா தமிழர்களுடைய குணத்தினால் ஏற்படுகிறது. அங்கே தான் நீங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது திரைகடல் ஒடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போனால் தான் அது போகிறது மட்டும் கிடையாது. அந்த போன இடத்துல அவன் அப்படியே தன்னுடைய அடையாளங்களை மறந்துட்டு அப்படியே ஐக்கியமாகி தன்னுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தான்னா இந்த மொழி வந்து ஆட்சி மொழி ஆகாது, அங்கே அரசு மொழி ஆகாது. அங்கே இருக்க அரசியல்வாதி என்ன யோசிப்பான், இவனை வந்து நல்ல முறையில் வச்சுக்கணும், இவனை சந்தோஷமாக வச்சுக்கணும், இவனை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், இவன் பொங்கலில் போய் நம்மளும் தலையை காட்டணும், அப்படி போய் நம்ம போய் அவனோட போய் பொங்கலோட இருக்கணும் அப்படின்னு கனடாவில் ஒரு பிரதமர் நினச்சா தான் அங்கே பொங்கல் இருக்க முடியும். இப்போ இவன் போனவன் வந்து வேற எந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் யாருங்கிற அடையாளமே தெரியாமல் தன்னுடைய மொழியை பற்றி பேசாமல் தன்னுடைய அடையாளங்களை மறந்துட்டு அவன் போட்டு ஏதோ கிடைச்சது இருந்ததுன்னு இருந்தானா அவனை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னீங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையில் இன்னும் சில பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து இப்போ நீங்கள் விசாவில் அதிகமாக போகிறவங்க ஆந்திராக்காரங்க தான். நீங்கள் எந்த அமெரிக்கன் விசாவுக்கு போனீங்கன்னா 10 பேரில் 5-6 பேர் ஆந்திராவில் தான் போகிறது. ஆனால் இந்த தமிழர் மாதிரி அங்கே போய் வந்து யுகாதி கொண்டாடுறேன்னு பெரிய கொண்டாட மாட்டான் வெளிநாட்டில் இருக்கவன். ஏன்னா அவன் போய் அப்படி ஐக்கியமாயிடுவான். ஹிந்தி பேச வேண்டிய இடத்துல ஹிந்தி பேசுவான், சிந்தி பேச வேண்டிய இடத்துல சிந்தி பேசுவான், குஜராத்தி பேச வேண்டிய இடத்துல குஜராத்தி பேசுவான். அதுக்காக தப்பு கிடையாது, எல்லா மொழியும் நல்ல மொழி தான், எல்லா தாயும் நல்ல போன்றதே, எல்லா தாய்மொழிகளும் நல்ல மொழி தான். இணக்கம்தான் சிறப்பு, இசைவு தான் சிறப்பு. ஆனால் எனது இசைவு என்பது எல்லா தாய்மொழிகளும் சிறந்தது, ஆனாலும் எனது தாய் என்று ஒன்று இருக்கிறதுல. அப்ப இந்த உறவினால் வந்து இந்த 2020 தமிழ்நாடு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் எல்லை இருக்கு. இப்போ எத்தனை மாவட்டம், இப்போ மாவட்டங்கள் புதிய மாவட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு நமக்கு அரசியல் எல்லை இருக்கு, நமக்கு தெரியும். கன்னியாகுமரி இந்த சைடு என்ன பார்டர் நமக்கு தெரியும். இந்த அரசியல் எல்லைக்குள் தமிழகம் இருக்கிறது. ஆனால் ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் நான் தொடர்ந்து வாதிடுகிறேன். இப்போ வந்து ஒருத்தன் நார்வேயில் ஒருத்தன் இருக்கான். என்னுடைய பன்மாயக்கல்வன் கவிதையில் வந்து திருக்குறளை பின்புலமாக வைத்து நார்வேயில் இருந்து ஒரு தமிழ் காதலன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். இப்போ நார்வேயில் ஒருத்தன் தமிழ் இருக்கான், அவன் காதலிக்கிறான், அவன் கடிதம் எழுதுறான். அவன் எந்த பின்னணியில் எழுதுவான்? எங்கே பார்த்தாலும் வெறும் பனியாக இருக்குது நார்வேல. ஆக பனியும் பனி சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடம் மாதிரி, வயலும் வயல் சார்ந்த இடம் மாதிரி, காடும் காடு சார்ந்த இடம் மாதிரி, கடலும் கடல் சார்ந்த இடம் மாதிரி, பனியும் பனி சார்ந்த இடம்னு ஒன்று தேவைப்படுது. அப்போ அவன் தமிழன் தன்னுடைய உணர்ச்சி எப்படி சொல்லுவான்? ஆக இந்த திணை கோட்பாடே கூட அந்த 5 அப்படின்னு வைக்காம தேவைப்படும் போது தமிழ் வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஒரு 6ஆம் திணையாக அயலக திணை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பட்டறிவினால் தான் தமிழ் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சில மொழி இருக்குது, இல்லாமல் போயிருது. ஆனால் தமிழ் ஏன் தொடர்ந்து இயங்குகிறது என்றால் தமிழர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் இயங்குவதால் தமிழ் இயங்குகிறது. இதுதான் நான் பார்த்தேன். இந்த 2020க்கு வந்திருக்கேன், நான் பர்மாவிலேருந்து இப்போ 2020க்கு வந்திருக்கேன். இந்த 2020 உலகம் ஃபுல்லாக நான் தமிழர்களை பார்க்குறேன். இணையத்தை போட்டேன்னா நான் வந்து போனோன்னே என்னுடைய டிஃபால்ட் லாங்குவேஜே தமிழ் தான். என்னுடைய ஃபோனில் டிஃபால்ட் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் எடுத்துக்கிறேன், ரெண்டுலேயும் மாற்றி அடிப்பேன். இப்போ தமிழில் போய் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயம்லாம் விக்கிபீடியா பேஜஸ் நிறைய கிடைக்குது. எந்த பொருளை நீங்கள் தேடினாலும் என்ன முழு சங்க இலக்கியம். இதெல்லாம் வந்து சங்க இலக்கியம்னா நான் போகிற இடத்துக்குலாம் சங்க இலக்கிய புத்தகம் இவ்வளோ கூட்டு கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போவேன். எங்கள் வீட்டிலாம் ஒவ்வொரு தடவை ஒரிசாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா வீடு லாரியில் எடுத்துகிட்டு போனோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஜீப்பு நிறைய அளவுக்கு நிறைய புத்தகம் இருக்கும், ஒரு 1000 புத்தகம் இருக்கும். அப்போ சங்க இலக்கியத்துக்கே தனியாக நிறையா புத்தகம் தூக்கிட்டு போகணும். இப்போ நான் புத்தகமே தூக்கிட்டு போகிறதில்ல. ஏன்னா தமிழ்நாடு இணைய பல்கலைக்கழகத்துலேருந்து இணையக்கழகத்துலேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க. தொல்காப்பியத்துலேருந்து சிலப்பதிகாரத்துலேருந்து எல்லா இலக்கியமும் எனக்கு தேவை சங்க இலக்கியம். நான் பொதுவாக மற்ற இலக்கியங்கள்லாம் அதிகம் படிக்கிறது இல்லை. ஆக எனக்கு வேண்டிய சங்க இலக்கியம் எல்லாம் உரையோடு வந்து என்னுடைய ஃபோனில் இருக்குது. ஆக இணையத்தில் தமிழ் இணையற்ற மொழியாக இருக்கிறது.